அப்படிங்களா குழந்தைங்களா, நீங்க தான் சொன்னீங்க உலகத்துல உள்ளதெல்லாம் ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்றீங்க. அது சொல்றத வந்து உயிருள்ளவை உயிரற்றவைன்னு பிரிக்கிறீங்க. உயிர் உள்ளதையே ரெண்டா பிரிக்கிறானே அது என்னன்னா ரெண்டுன்னு நான் உங்களை கேட்கிறேன்னு திரும்பி ரீடைரக்ட் பண்றேன், ரீஃபோக்கஸ் பண்றேன். திரும்பி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது ரீஃபோக்கஸிங். அதையே வேற ஒரு பையன்கிட்ட திருப்பி கேட்கறது ரீடைரக்டிவ். திருப்பி நீ கொஸ்டினை புரிஞ்சுக்கிறேன், ஓ சாரி தான் கேட்கிறாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தாவரங்கள் விலங்கினங்கள் அப்படின்னு பிரிக்கிறது. வெரி குட். விலங்கினங்களை எப்படி ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறேன். உடனே உனக்கு புரியல தம்பி, விலங்கு இருக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே விலங்கு தான். என்ன விலங்கு? புலியும் விலங்கு தான், மாடும் விலங்கு தான், மனிதர்களும் விலங்குகள் தான், அதே மாதிரி புழுவும் விலங்கு தான், அதே மாதிரி மீனும் ஒரு விலங்கு தான். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அது எப்படிப்பா ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறேன். பூச்சிகளும் விலங்குதான், இது எல்லாத்தையும் எப்படிப்பா ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு நான் கேட்கிறப்போ அவன் புரிஞ்சுக்கிறான். அதான் ரீடைரக்ட். இல்லைன்னா ஒருத்தனை கேள்வி கேட்டு அதே கேள்வியை இன்னொருத்தன்ட்ட கேட்கறது ரீடைரக்டட். அதே ஒருத்தன்ட்ட கேள்வி கேட்டு அவனுக்கு புரியலன்னு அதை பத்தி இன்னொரு 2 விஷயங்களை சொல்லி எப்படிப்பா ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்லி ரீஃபோக்கஸிங். இது மாதிரி கேள்வி அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் அடுத்த பதில் சொல்றான், சார் இதை கேட்கிறீங்களா, நான் சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கேன் சார், ஒன்னு முதுகெலும்பு உள்ளவை சார், ஒன்னு முதுகெலும்பு அற்றவை சார் அப்படின்னு அவன் சொல்றான். வெரி குட். முதுகெலும்பு உள்ளவையெல்லாம் எப்படி ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி. எனக்கு தெரியலப்பா, இதுக்கு மேல எனக்கு தெரியுது பாலூட்டிகள், புரோட்டோசாவா, அது இதெல்லாம் நிறைய வரும், வெள்ளுடலிகள், பாலூட்டிகள் அப்படி இப்படிலாம் நிறைய வரும். எஸ், ஏதோ சொல்ல வரீங்க சார்? கிளியரா இல்ல, பிரேக் ஆகுது சார் வாய்ஸ். ஓகே, இப்போ சார்? எஸ் சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே, அந்த மைக் தான். அப்படின்னா நம்ம வந்து திரும்பி அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம் இல்லையா, அதுதான் வந்து ரீடைரக்டிவ். அதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் மாணவருக்கு புரியாத போது அந்த கேள்வியை வேறொரு மாணவரிடம் கேட்பது ரீடைரக்டிங். அந்த கேள்வியை பற்றி இன்னும் கொஞ்சம் செய்திகளை சொல்லி அந்த கேள்வியை திரும்பி குவிய செய்து மாணவரிடம் கேட்பது ரீஃபோக்கஸிங். இது ரெண்டையும் சேர்ந்தது ரீடைரக்டிங், ரீஃபோக்கஸிங். ஓகே, அப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகும். இது வந்து இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ், ICA. அது கொஸ்டின் நான் போடல, அதை சேர்த்துக்குங்க. இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னாக்க அது ICA. Increasing critical awareness questions. ICA questions தான் அது. இந்த ICA questions-ல வந்து நம்ம நார்மலா இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப நான் சொல்றேன், தம்பி உயிருள்ளவைன்னு நீ ரெண்டா பிரிக்கிற, ஒண்ணு விலங்குகள்னு சொல்ற, இன்னொன்னு தாவரம் சொல்ற. உயிருள்ளவைனா என்ன பண்ணணும்? நடக்கணும். உயிருள்ளவைனா பேசணும், இல்லைன்னா ஒரு சத்தமாவது போடணும். இது எதுவுமே பண்றது இல்லை தாவரம். ஆனா அதை போய் நம்ம உயிருள்ளதுன்னு சொல்றோமே, அது எப்படிப்பா உயிருள்ளதா ஆகும் அப்படின்னு கேட்டா என்ன தம்பி அதுக்கு பதில்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சார், இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ்னா தமிழ்ல என்னன்னு கேட்காங்க சார். ரைட், சொல்றேன். ரைட் சார், அது தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. காரணம் முரண் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் முரண் ஆற்றல், காரணத்தை முரண்படுகின்றதன் மூலமா அது ஆற்றல், காரணம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. காரணம் முரண் ஆற்றல் அப்படிங்கிறது தெரியுதா சார்? இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ்னா காரணம் முரண் ஆற்றல். அதை இன்க்ரீஸ் ஒரு மாதிரி கேள்வி கேட்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும்னா why, how, ஏன், எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டின் மூலமா வரக்கூடியது. எப்படி ஒரு தாவரத்தை போய் நீ உயிருள்ளதுன்னு சொல்ல போற, அதான் அதுல உள்ள கேள்வி. ஏன் நீ வந்து சாதாரணமா சொல்றோம் விலங்கினங்கள் அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே மீனெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், மீனெல்லாம் வந்து முட்டை போடும் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அதே மீன்ல ஏன், நான் சொல்றது கரெக்டானு தெரியல, பாலூட்டுறது திமிங்கலம் தானே, பாலூட்டும் மீன் இனத்தை சேர்ந்தது திமிங்கலம் தானே, கரெக்டா?
கரெக்ட் சார். ரைட் ரைட். அது மட்டும் ஏன் அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் எக்ஸெப்ஷனல் கேஸ் எல்லாம் வர்றப்போ நம்ம நிறைய கேட்கணும். இப்ப ஏன்பா நீ வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து உயிர் உள்ளதுன்னா நடக்கணும், பேசணும், மூவ் பண்ணணும், இதான் உயிர் உள்ளது. ஏதாவது கத்தவாது செய்யணும். ஆனா ஏன் தாவரத்தை போய் உயிர் உள்ளதுன்னு சொல்றோம்? உணவை எடுத்துக்குது, அதுவும் சுவாசிக்குது, அதுக்கும் வளர்ச்சி இருக்கு. சின்னதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது. இந்த தாவரத்தினுடைய வளர்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய கருவியை கண்டுபிடிச்சவர் சுபாஷ் சந்திர போஸ் வருவாரே, நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட், அவர் தானே தாவரத்தினுடைய வளர்ச்சியை கண்டுபிடிச்சவர். அவர் தான் நினைக்கிறேன். சுபாஷ் சந்திர போஸ்ல ஜெகதீஷ் சந்திர போஸ் நினைக்கிறேன், என்னுடைய மெமரி கரெக்டா இருந்ததுன்னா. ஓகே, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் வந்து நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி கிரிட்டிக்கலா ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா அதை வந்துதான் இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் கொஸ்டின் நிறைய கேட்கலாம். இப்போ நார்மலா பபிள்ஸ் ஏ எங்க யூஸ் பண்றோம்? நம்ம பபிள்ஸ் பத்தி சொன்னோம். ஏ, அண்ட், அண்ட், த, இது 3 பபிள். ஓகே, இந்த 3 பபிள்ங்கிறப்போ ஏ அண்ட் எங்க யூஸ் பண்றோம்? த எங்க யூஸ் பண்றோம்? ஆர்டிகிள், சாரி, ஏ, அண்ட், த, இது 3 ஆர்டிகிள். ஏ அண்ட் எங்க யூஸ் பண்றோம்? த எங்க யூஸ் பண்றோம்? சாரி, சரியா தெளிவா கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏ எங்க யூஸ் பண்றோம்? அண்ட் எங்க யூஸ் பண்றோம்? கொஞ்சம் டீப்பான கான்செப்ட். நான் கொஸ்டினை மாத்தி முதல்ல கேட்டுட்டேன். இப்ப திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஏ அண்ட் அதுக்கு இல்ல வரல. நானு ஏ எங்க யூஸ் பண்றோம்? அண்ட் எங்க யூஸ் பண்றோம்? யாரும் சொல்ல வந்தீங்க ஆன்சர்? ரெண்டுமே சிங்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் தான் சார் யூஸ் பண்ணுவோம். ஆனா அண்ட் வந்து வவல் சவுண்ட்ஸ் வர்ற லெட்டர்ஸ் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அண்ட்றது மற்ற சிங்குலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். வெரி குட்மா. ரெண்டுமே சிங்குலருக்கு தான் யூஸ் பண்றோம். கரெக்டான பாயிண்ட். அது பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன். சிங்குலர் கவுண்டபிள் நவுன், எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அந்த நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்றோம் ரெண்டுமே. அதுல வந்து ஏ அண்ட் அண்ட் அப்படின்னா என்ன பொருள்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏ பாய் அப்படின்னா ஒரு பையன். தேர் வாஸ் ஏ கிங் இன் த கண்ட்ரி, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. The king has 3 daughters. அந்த ராஜாவுக்கு the kingனா குறிப்பிட்டு, அது நம்ம பக்கத்துல போக வேணாம். ஏன்னா ஒண்ணுங்கிற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றோம். அந்த ஏ எங்க யூஸ் பண்றோம்? அண்ட் எங்க யூஸ் பண்றோம்னா ஏ வவ்வல்ல கான்சனன்ட்ஸ், வவ்வலை தவிர இருக்கிற அத்தனை வேர்டு கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ் சொல்ல போனா மெய்யெழுத்துக்கள். அந்த மெய்யெழுத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றது ஏ. உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம உயிரெழுத்துக்கள் 12. நம்ம இதுல உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. அது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி யூஸ் பண்றப்போ ஆன் அப்படிங்கிறத ஒன்றை யூஸ் பண்றோம். அப்ப ஆன் ஆப்பிள் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஆன் ஆனியன் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஆன் அம்பர்லா அப்படின்னு யூஸ் பண்றோம். ஆன் இன்ஜினியர் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகே, பபிள்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பபிள்ஸ்? சோ ஏஇ ஐஓயு தான் பபிள்ஸ். ஏஇ ஐஓயுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற வேர்டுக்கெல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்றோம். அதான் உங்களுடைய கான்செப்ட். குட். ஆனா நம்ம சில இடங்கள்ல ஆன் இன்ஜினியர் கரெக்டா யூஸ் பண்றோம். பட் அண்ட் யூனிஃபார்ம், அண்ட் யூனிஃபார்ம் அப்படின்னு யூஸ் பண்றது கிடையாது. ஏ யூனிஃபார்ம்னு யூஸ் பண்றோம். ஏஇ ஐஓயு வவ்வலா இருக்கிறப்போ யூக்கு முன்னாடி அண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இங்க ஏ யூனிஃபார்ம்னு யூஸ் பண்றோம். ஏன் யூஸ் பண்றோம்? அது மெய்யெழுத்து மாதிரி இல்லையா? சவுண்ட் வந்து மெய்யெழுத்து மாதிரி இருக்கு. அதுல யூன்னு சொல்லுவோம்ல, யா யூ யோ அப்படின்னு யார் அப்படிங்கிற யா வருது இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ஈ தான் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் சவுண்ட்.
ஏ யூனியன் அப்படின்னு வரக்கூடிய சவுண்ட். அதனால ஏ யூனியன் யூஸ் பண்ணுவோம். ஓகேமா? அப்படின்னா எதுக்கு ஏஇஐஓயூன்னா வவ்வல்னு சொல்றோம்? இது கரெக்ட். அப்புறம் ஏன் நம்ம ஏஇஐஓயூவை வவ்வல்னு சொல்றோம்? பேசிக்கான ரெக்கர்ட்ஸ்னா கொஞ்சம் கான்கிரீட்டா சொல்லுங்களேன் ஆன்சர். அப்புறம் ஏன் வந்து யூனியன் வரப்ப அதை மாத்தி சொல்றோம், யூரோப்பியன் ஈடு ஆரம்பிச்சா மாத்தி சொல்றோம், 1 ரூபி காயின் 1 ரூபி காயின் மாத்தி சொல்றோம். அப்புறம் எல்லாத்துக்கு நம்ம ஏஇஐஓயூ எல்லாம் வவ்வல்னு சொல்றோம். அப்ப வவ்வல்ங்கிறது வேறையா? வவ்வல லெட்டர் வந்து வவ்வலை டிட்டர்மின் பண்ணாதா? வெரி குட், வெரி குட், வெரி குட் ஆன்சர். யாரோ வந்து டிவி போட்டு வச்சிருக்கீங்க வீட்டுல, உங்க டிவி போட்டிருக்கவங்க மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஓகே, யாரு பண்ணவங்க தான் டிவி போட்டிருக்காங்க. சரிம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா, இட்ஸ் ரைட், ஓகே. ஏதோ சவுண்ட் டிஸ்டர்ப் ஆனதுனால சொன்னேன், பட் யுவர் ஆன்சர் இஸ் குட், நைஸ் ஆன்சர். இப்போ பொதுவாக ஏஇஐஓயூ ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் எல்லாம் வவ்வலா இருக்கிறதுனால நம்ம ஏஇஐஓயூவை வவ்வல்னு சொல்றோம். பட் ஒரு இதை வவ்வலா கான்சனன்டான்னு டிட்டர்மின் பண்றது, தீர்மானிக்கிறது அதனுடைய லெட்டர் கிடையாது, ஆல்பாபெட் கிடையாது, அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட். அது லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. 44 சவுண்டுல 20 சவுண்டு வவ்வல் சவுண்டு. அந்த வவ்வல் சவுண்டு பொதுவா வவ்வல் சவுண்ட் எல்லாம் உருவாக்குற லெட்டர்ஸ் என்னன்னா ஏஇஐஓயூ. பட் ஹைட் ஃபர்ஸ்ட் வரப்போ மியூட் ஆகுறதுனால அதுவும் வவ்வல் ஆகிடுது. சில நேரங்கள்ல ஏஇஐஓயூவே வேற மாதிரி சவுண்டை கொடுக்கறதுனால ஓ சவுண்டுக்கும், ஓனா பா ஓ அப்படின்னு வரக்கூடிய சவுண்டுக்கும், யா சவுண்டுக்கும், யா ஈ யாரி அப்படிங்கிறத சவுண்டுக்கும் வரதுனால அது வவ்வல் ஆயிடுது. இது முக்கியம் கிடையாது. நான் இப்ப கேள்வி கேட்டேன் இல்லையா உங்களை, ஏஇஐஓயூனா வவ்வலா இருந்தா அப்புறம் ஏன் ஏஇஐஓயூவை வவ்வல்னும், ஏன் ஆன் யூனியன் சொல்லாம ஏ யூனியன் உங்களை கேட்டு சொல்லுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு உங்களை திங்க் பண்ண வச்சேன் இல்லையா? இந்த கேள்விதான் இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ். இந்த கேள்விதான் என்ன? இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ். இப்போ திரவ நிலையில இருக்கும், திரவ நிலையில இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லுங்க. திரவ நிலையில இருக்கக்கூடிய பொருள் திரவ நிலைய தண்ணியா இருக்கக்கூடியது. யாரும் இதை சொல்ல வரீங்களா? திண்ம நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய திரவ நிலையில தான் இருக்கு. இருந்தாலும் கேட்டு அவனை யோசிச்சு அதுல இருக்கக்கூடிய பாக்கி ப்ராப்பர்ட்டிஸ் அது சொன்னதுனால கொண்டு போறது. இது மாதிரி இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ். ஒரு காரணம் முரணாற்றல், ஹவு ஒய், ஏன் எப்படி என்று கேள்வி கேட்பதன் மூலமாக கொண்டு போறது காரணம் முரணாற்றல். பொதுவா வந்து நீங்க தமிழ்ல வந்து அந்த கிரிட்டிக்கல் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஹவு ஒய் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு அதன் மூலமா வர்றது. இது மாதிரிதான் 4. இதுல வந்து இப்ப தமிழ் எடுத்துக்கிறீங்க, தமிழ்ல நீங்க சேர்த்து எழுதுகன்னு சொல்றீங்க. அதுல ஒவ்வொன்றையும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்போ அதுல எக்ஸப்ஷனல் கேஸ் எல்லாம் கொண்டு போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நிறைய இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி நீங்க வந்து பெரிய ஹை லெவல்ல இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னாக்க, இப்போ சிலப்பதிகாரம் இருக்கு, சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னும் நிறைய கேட்கலாம். அது ஏன் குடிமக்கள் காப்பியம்னு ஏன் பேசப்படுகிறதுங்கிற ஒரு கொஸ்டினே கூட இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ். அதுல ராஜா தான் இருக்காரு, ஏன் பேசுறாங்க, அதை ஏன் முத்தமிழ் காப்பியம் சொல்றாங்க, அதுல ஏன் மூவேந்தர்களும் வருவாங்க, முத்தமிழ் எல்லாமே 3 வரும். சிலப்பதிகாரத்துல வந்து 3 காண்டங்கள் இருக்கு, மூவேந்தர்கள் வருவாங்க, முத்தமிழ் வரும். அப்படிங்கிறதுனால இது வந்து காப்பியம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இரட்டை காப்பியம்னு சொல்றோம் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்க கேட்டு போகலாம். 50 காப்பியங்கள்னு சொல்றப்போ இன்னொன்னு இருக்கணுமே, அது என்ன அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாம் 50 காப்பியங்கள். இந்த மாதிரி உங்களுடைய சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி அது எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் நீ டீச் பண்றப்போ, நீ மேத்தமெட்டிக்கல் அப்ஸ்கியூரிட்டி எல்லாம் நீ சொல்லி டீச் பண்றப்போ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ கொண்டு போறப்போ, இதெல்லாம் பாக்குறப்போ நீங்க வந்து அது கொண்டு போகலாம்.
4 பக்கமும் சமமா இருந்தா அது சதுரம், எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருந்தா அது செவ்வகம். நீ சதுரத்துல இருந்து செவ்வகத்துக்கு போறப்போ 4 பக்கமும் சமமா இல்லைன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு என்ன நீ பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவ? 4a சொன்னா இதுக்கு சரியா வருமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க கொண்டு போறப்போ இந்த மாதிரி ஒய் ஹவுன்னு சொல்லி பாடம் நடத்த ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பேரு இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ்னு அதுக்கு பேரு. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் இவ்வளவு நேரம் சொன்னதான், originating from drama, actor forgets the dialogue, prompting is done. It means presenting the stimulus to என்ன தூண்டல்ல இருக்கக்கூடியது, seeking further information, Bartle's type of question, to go deep into the answer or seek further information. மென்மேலும் செய்திகளை வரவழைத்தல், வேற என்ன அப்படின்னு கொண்டு போறது அது. மூணாவது ரீஃபோக்கஸிங், இந்த கிளாஸ் அட்டென்ஷன்ல ரிலேட்டட் டாபிக்ல திரும்பி ரீஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர்றது. கிவன் ரெஸ்பான்ஸ், அது அவன் சொல்லக்கூடிய ரெஸ்பான்ஸே ரொம்ப காம்ப்ளெக்ஸா புதுமையான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொண்டு போறது. கொஸ்டினை வேற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரக்ட் பண்றது, இது ரீடைரக்டிங். இதுதான் சொல்றேன், மேக் த ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் த ஆன்சர் இன் எ பெட்டர் வே. How and why type of questions இதெல்லாம் சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து ஸ்கில் ஆஃப் probing question, கிளர் வினா திறன்கள். சொன்னா 3 திறன் என்னென்னு சொல்லுங்க, யாராவது ஒரு திறன் அதோட நம்ம முடிச்சுக்கணும். நம்ம 3 முக்கிய திறன்களை இது வரைக்கும் நம்ம சொன்னோம். என்னென்ன திறன்கள்னு சொல்லுங்க யாராவது. இந்த பாயிண்ட் என்னன்னா, இங்க டிஸ்டிங்க்ட் லெட்டர் லெஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம். லெஜிபிலிட்டி அப்படின்னு சொல்ல போனா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல தெளிவு அப்படின்னு சொன்னாக்க என்ன, லெட்டர் தனியா தெரியணும். சப்போஸ் உனக்கு அந்த ஸ்லாண்ட் லெட்டர், இப்ப தமிழ் எழுதுறப்போ ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. நீங்க வந்து இங்கிலீஷ் டீச்சர் இல்லாம இருக்கலாம், தமிழ் டீச்சர் இல்லாம இருக்கலாம். ஆனால் நீங்க எந்த டீச்சரா இருந்தாலும் பிளாக் போர்டு ஒவ்வொரு லெட்டரும் எப்படி எழுதணும் தெரிஞ்சுக்கணும், அந்த ரிட்டன் ஃபார்ம்ல. ஏன்னா அஸ் ஏ டீச்சர் நீங்க உங்க சப்ஜெக்ட், அதுதான் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலத்தினுடைய அப்ரோச். நீங்க எப்படி பிளாக் போர்டுல எழுதணும். நம்ம காலேஜ்ல எல்லாம் பிளாக் போர்டு நிறைய பேர் எழுதுறாங்க. இப்ப பிரேமா மேடம் பிளாக் போர்டு, ராஜதுரை சார் பிளாக் போர்டு எல்லாம் எழுதுனா பாக்கி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அது ஒரு டிஸ்டிங்க்டா தெரியும், அது கரெக்டா எங்க ஏ போடணும், அந்த ஸ்லாண்ட் கரெக்டா இருக்கும். நீங்க கர்சிவ் லெட்டர் எழுதுறீங்களா இல்ல இண்டிவிஜுவலா எழுதுறீங்களா அப்படிங்கிறது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கர்சிவ் லெட்டர் இருக்கு, நான் ஜாயினர், அப்பர் ஜாயினர், லோயர் ஜாயினர், மிடில் ஜாயினர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்ப இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சில ஆர் ஸ்மால் லெட்டர் எழுதுறப்ப நான் ஜாயினர், இப்ப வி ஓ இதெல்லாம் அப்பர் ஜாயினர், அதே நேரத்துல எல் எம் இதெல்லாம் லோயர் ஜாயினர். இந்த மாதிரி ஒரு எதை எந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தமிழ்ல எடுக்கிறீங்கன்னா மேல் விலங்கு கீழ் விலங்குலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் தமிழ் மெத்தடாலஜி புக்கை லைட்டா படிச்சு பாருங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க தமிழ்ல எழுதுனா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், இங்கிலீஷ்ல எழுதுனா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டிஸ்டிங்க்ட் லெட்டர் இருக்கணும். லெட்டர்ஸுக்கு இடையில அடிக்குவேட் ஸ்பேஸ் பிட்வீன் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். வேர்ட்ஸுக்கும் லெட்டர்ஸுக்கு இடையில தேவையான இடைவெளியை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். தேவையான இடைவெளி நீங்க கொடுக்காத பொழுது அங்க என்ன ஆகும்னா மீனிங்கே சில நேரங்கள்ல மாறி போயிடும். ரைட்டு, நிறைய இடங்கள்ல மீனிங்கே மாறி போயிடும். அதே மாதிரி லெட்டருக்கு தேவையான சைஸ். நிறைய பேர் பிளாக் போர்டு எழுதுறப்போ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பிளாக் போர்டு சார்ட்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றப்ப இத்தனோண்டு லெட்டர்ல எழுதி நம்ம நோட்ல எழுதுற மாதிரி எழுதிட்டு வருவாங்க. அதெல்லாம் யூஸ் இல்லை. பிளாக் போர்டுனா நீ பிளாக் போர்டுல எழுதுறன்னா அந்த கிளாஸ்ல ஒரு 4-5 டெஸ்க்கு பின்னாடி கடைசியா ஒரு பையன் இருக்கானா அந்த பையனுக்கும் நீ எழுதுற லெட்டர் சைஸ் வந்து தெளிவா தெரியும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், உன்னுடைய கையெழுத்தை எழுதி நீ பாக்குறப்பயே பின்னாடி கடைசியில போய் அந்த பையன் நிக்கிற உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நின்று பார்க்கணும். சில பையன்களுக்கு ஐ ஸ்பிரிங் டைஸா இருக்கும், சில பையனுக்கு லாங் சைட்டு ஷார்ட் சைட்டு ப்ராப்ளம் இருக்கும். அவனுக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி நீ கேட்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்னப்பா தெளிவா தெரியுதா அப்படிங்கிறத பார்த்து உன்னுடைய அடிக்குவேட் சைஸை நீ லெட்டர்ல கொண்டு வரணும். இதெல்லாம் லெஜிபிலிட்டியா இருக்கிறதுடைய காரணங்கள். டிஃப்ரெண்ட் சைஸ் ஃபார் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர். கேபிட்டல் லெட்டருக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு, ஸ்மால் லெட்டருக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு.
நம்ம ஸ்கூல்ல அந்த 4 லைன்ஸ் நோட்டை வச்சு எழுதுவாங்க இல்லையா, கேபிட்டல் லெட்டர் சைஸ், ஸ்மால் லெட்டர் சைஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2 கேபிட்டல் லெட்டர் 2 ஸ்மால் லெட்டர் போட்டு காட்டுறேன். நீங்க சைஸை பாருங்க. நம்ம எழுதியிருக்கோம் ஹோம்னு எழுதியிருக்கோம், கேபிட்டல் லெட்டர் எழுதியிருக்கோம், ஸ்மால் லெட்டர் எழுதியிருக்கோம். ரெண்டுக்கும் உள்ள சைஸ்ல உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கான ஒரு டியூ வெயிட்டேஜை நீங்க எழுதுறப்ப கொடுக்கணும். யூனிஃபார்ம் சைஸ் கொடுக்கணும். யூனிஃபார்ம் சைஸ்னா கேபிட்டலுக்கும் ஸ்மாலுக்கும் சொல்லலை. இப்போ போம்னே நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போம்னே நீங்க எழுதுறப்ப இப்படி எழுதுனீங்கன்னா ஒன்று கேபிட்டல் ஒன்று ஸ்மால் லெட்டர் அப்படி எழுதுனீங்கன்னா அது நல்லா இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இது வந்து கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ல வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் வந்து நீங்க தமிழ்ல எழுதுறப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க பெரிய லெட்டர் சின்ன லெட்டர் அப்படின்றதுல வரக்கூடிய பிரச்சனை. இதே இப்படி சைஸா எழுதுனா அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்போ அந்த போங்கிறது இதே வந்து தமிழ்ல மாணவன் அப்படின்னு எழுதுறோம். மா ஃபர்ஸ்ட் மா பெரிய மாவா போடுறது, அடுத்தது துணை எழுத்து சின்னதா போடுறது, அப்புறம் நான் பெருசா எழுதுறது. இப்படின்னாக்கா அது நல்லா இருக்கு. இதுதான் யூனிஃபார்ம் சைஸ்னஸ். சைஸ் யூனிஃபார்ம் திக்னஸ். அந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, ஓனா அந்த ஓனு ரவுண்டா கேட்கிறது. அந்த யூனிஃபார்ம் திக்னஸும் அங்க ரொம்ப முக்கியமானது நீங்க பண்ணக்கூடியது. யூனிஃபார்ம் திக்னஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் அப்பப்போ கொஞ்சம் விசிபிளும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சில விஷயத்துக்காக. இப்போ லெட்டர் ஓ அப்படின்னு இருக்குதுன்னா இந்த ஓ இந்த சைடு வர்றப்போ பெரிய திக்னஸா எழுதுறது, இந்த சைடு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து நீங்க பிளாக் போர்டில் எழுதுறப்போ உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளா இருக்கும், மாணவனுக்கு பயனுடையதா இருக்கும். இப்போ டைட்டில் பத்தி பார்த்துட்டோம், அடுத்தது லெஜிபிலிட்டி பத்தி பார்த்துட்டோம். மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அப்ராப்ரியேட்னஸ். பிளாக் போர்டை அப்ராப்ரியேட்டா யூஸ் பண்ணணும். ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு நோக்கி தான் நீ போகணும். திரும்பி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு நீ பிளாக் போர்டை அப்ராப்ரியேட்டா யூஸ் பண்ணணும். நிறைய பேர் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே பிளாக் போர்டு நடுவுல ஒரு கோடு கிழிச்சிருவாங்க. பிளாக் போர்டு நடுவுல கோடு கிழிச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே போவாங்க. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் போகணும். ரைட்ல ஒரு பாயிண்ட், இன்னும் சொல்ல போனா பிளாக் போர்டை 2ஆ பிரிக்கணுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/3 பார்ட்டை வந்து அது என்ன பண்ணணும்னாக்க அது இம்பார்ட்டன்ட் சம்மரி ஸ்பேஸ். பிளாக் போர்டுல சம்மரி ஸ்பேஸ். இப்போ நான் உங்களுக்கு சின்ன விஷயம், இப்போ நான் பிளாக் போர்டை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். மொத்தம் 6 பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கேன். என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ? டைட்டில், ரெண்டாவது என்ன சொன்ன? லெஜிபிலிட்டி, அப்ராப்ரியேட்னஸ், spelling out while writing, அப்புறம் ஸ்பெல்லிங் அவுட் while writing, ஹைலைட்டிங் மெயின், ப்ராப்பர் டெலிட்டிங். நான் என்ன பண்ணணும், இதை நான் கிளாஸ் ரூம்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணாங்க. லெஃப்ட் ஹேண்ட் டாப்ல லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸ்ட்ரீம்ல இது 6ஐயும் எழுதிடணும். எழுதிட்டு நம்பர் 1 எடுத்துக்கணும். அது மேல ஒரு சின்னதா டிக் அடிச்சுக்கணும். டிக் அடிச்சுட்டு என்ன நம்பர் 1 டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். டைட்டில்ங்கிறத எழுதிட்டு அதுக்கு கீழே மிடில் ஆஃப் த திங்ஸ், லெட்டர் ஃபாண்ட், பிக் சைஸ் ஃபாண்ட், இஃப் பாசிபிள் கலர், அதை பத்தி சொல்றேன். அடுத்தாப்புல என்ன பத்தி சொல்றேன்? லெஜிபிலிட்டி. லெஜிபிலிட்டியில என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அந்த பாயிண்ட சொல்றேன். அந்த மாதிரி அது வந்து சம்மரி ஏரியா ஃபைனலா இருக்குது. அப்புறம் இந்த ஒர்க்கிங் ஏரியாவை அப்பப்போ நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பிளாக் போர்டுல. அதனால பிளாக் போர்டை வந்து பேசிக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. எப்போதுமே பிளாக் போர்டை லெஃப்ட்ல இருந்துதான் ரைட்டை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கணும். அடுத்த விஷயம், பிளாக் போர்டுல ஐடியாஸ அங்க ஒண்ணு கொடுக்கறது இங்க ஒண்ணு கொடுக்கறது அப்படிலாம் கொடுக்க கூடாது. கரெக்டா எழுதணும். இன்னும் சொல்ல போனா ஹிஸ்டரி நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, இயர் வைஸா சொல்றீங்கன்னா வரிசையா இயர் எழுதி இருக்கணும். இப்ப நான் வந்து நீங்க இந்த கிளாஸ்ல நடத்துறீங்க அப்படிங்கிறப்போ வந்து சுதந்திர போராட்ட வரலாறு சுருக்கமா நடத்துறீங்க அப்படின்னா பிளாக் போர்டுல 1857 அதாவது ஃபர்ஸ்ட் முதல் சுதந்திர போர், அதுக்கப்புறம் 1905 சிப்பாய் கழகம், வேலூர் புரட்சி, அதுக்கப்புறம் வந்து 1920 அதாவது இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு ஏதோ ஒன்று வந்தது, கிராமத்து இயக்கம், 1919 ஜாலியன் வாலாபாக் மாசாக்கர், அப்புறம் 1919க்கு அப்புறம் 1920, 1920க்கு அப்புறம் 1930 சால்ட் சத்தியாகிரகா, 1942
1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், 1947 இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நீங்க கொடுக்குறப்போ 1930 கொடுத்துட்டு அப்புறம் 1920 கொடுக்குறது, அப்புறம் 1920 கொடுத்துட்டு 1947 தான் நம்ம சொந்த நாடுகள் கொடுத்துட்டு அதுக்காக 19 அப்படின்னு வருஷம் வந்து கிரனலாஜிக்கல் ஆர்டர்ல போர்டுல கரெக்டா எழுதணும், இயர் வைஸா கரெக்டா ஹிஸ்டாரிக்கல் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். அதே சார் சொல்லுங்க. இது மொபைல் கொஞ்சம் தள்ளி வைங்க சார், உங்க மொபைல. சரி, ரைட் சார், ரைட் ஓகே. ஓகேயா? ரொம்ப எக்கோயிங்கா இருக்கு சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ அப்படிதான் இருக்கா? ஓகே ரைட். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், கண்டினியூ பண்ணுங்க. அந்த கண்டினியூட்டி ரைட், கண்டினியூட்டி ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து நிறைய பார்க்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிளாக் போர்டில் எழுதுறப்போ என்டையர் விஷயத்தையும் பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் பிரீஃபா சிம்பிளா ஐடியாஸ் வந்து என்டையர் இந்த ஹோல் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல எல்லாம் எழுதிட்டு இருக்க கூடாது. 1947 இண்டிபெண்டன்ஸ் அட்டைன்மெண்ட் அப்படின்னு போட்டா போதும். இன்னும் சொல்ல போனா இண்டிபெண்டன்ஸ்னு போட்டாலே அது போதும். அது மாதிரி நம்ம ரொம்ப சுருக்கமா இது மாதிரி உங்களுடைய சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளாக் போர்டுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அடுத்தாப்புல உள்ள பாயிண்ட் அடுத்தாப்புல கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நல்லா. நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்கு. அந்த 200 மூளையில 5 வகையான மூளையை பிரிக்கப்படுகிறது. பெருமூளை, சிறுமூளை, தண்டுவடம், அப்புறம் ஏதோ 3 வருமே, பெருமூளை, சிறுமூளை, தண்டுவடம், முதுகெலும்பு தொடர். இது 2க்கு நடுவுல ஏதோ ரைட். ஓகேயா? அது எப்படி அந்த ஆர்டர்ல, நான் தப்பா சொல்றேன்னா விட்டுடுங்க, அது என்ன ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டருக்கு படி நீங்க கரெக்டா அதை பிரிக்கணும். அதே மாதிரிதான் இயர் வைஸாகவும் நீங்க பிரிக்கணும். அதே மாதிரி தமிழ் எழுதுறீங்க அப்படின்னு சொல்ல போனாக்கா நீங்க கரெக்டா எழுதணும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அது என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர்ல கரெக்டா. யாரும் எதுவும் சொல்ல முடியும்? எனி ப்ராப்ளம்? ரைட் ஓகே. அப்படிதான் இருக்கணும். ஆக கண்டினியூட்டி ஆஃப் ஐடியாவை பார்த்துக்கங்க, பிரீஃப் சிம்பிளா இருக்கணும். இதைத்தான் முறையாக கரும்பலகையை பயன்படுத்துதல், அப்ராப்ரியேட்னஸ் அதுங்கிறது. உங்களுடைய கரும்பலகையை நீங்க ஏற்கனவே நிறைய டீச்சர்ஸ் கிட்ட படிச்சிருப்பீங்க. எந்த டீச்சர் எப்படி யூஸ் பண்ணாருங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரும்பலகையை முறையாக பயன்படுத்துதல். அப்புறம் ஸ்பெல்லிங் ஆஃப் போயட் ரைட்டிங், SWW, அது மாணவனுக்கு ரைட்டிங் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம். இங்க வந்து என்னன்னா போர்டுல எழுதுறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஐ அண்ட் ஏர் சேர்ந்து வந்தாதான், காதும் கண்ணும் சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் மாணவனுடைய புரிதல் மீட்கொள்ளுதல் 50% அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம சொல்றத சொல்லிக்கிட்டே போர்டுல எழுதுறப்போ பையன் பார்க்கவும் செய்வான், எழுதவும் செய்வான், கேட்கவும் செய்வான். அப்படிங்கிறப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தமிழ்ல சொல்லக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், லானா ரகரம் மிஸ்டேக்கு, ஒற்றுப்பிழை, இந்த தவறெல்லாம் அவன் செய்யாம இருக்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் அவன் பண்ணாம இருக்கணும். இதெல்லாம் நம்ம எழுதுறப்ப கரெக்டா வரணும்னா, ஏதாவது எரஸ் ஹியூமன், அதாவது மிஸ்டேக் வர்றதுங்கிறது இன்னெவிட்டபிள், அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஆனா நீ கிளாஸ் ரூம்ல போறதுக்கு முன்னாடி, பிளாக் போர்டை எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றப்போ, நீ லெசன் பிளான் பண்றப்பயே பிளாக் போர்டுல என்னென்ன வார்த்தைகளா நம்ம எழுத போறோம், அந்த வார்த்தைக்கெல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்டா, அந்த வார்த்தைக்கெல்லாம் தமிழ்ல கரெக்டா யூஸ். எஸ் ரைட். யாரோ வீட்டுல மைக்க வந்து வீட்டுல பேசுறதுன்னா மியூட் பண்ணிட்டு பேசணுமா? ரைட். நீ ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா எழுதிருக்கியா அப்படிங்கறத ஆல்ரெடி நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. ஒரு கொஸ்டின் நீ வந்து பிளாக்ல எழுத போர்டுல எழுத போறதெல்லாம் என்னென்ன எழுத போறோம்னு மைண்ட்ல வச்சுக்கோ. தப்பெல்லாம் டிக்ஷனரியை பார்த்து, இல்லைன்னா தமிழாசிரியர்களை மீட் பண்ணி இதுல ஏதாவது தவறு இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் போய் பிளாக் போர்டுல எழுதுங்க. ஏன்னா நீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், அந்த டைரி மாணவர்களுடைய மைண்டுக்கு முன்னாடி லிவிங் அத்தாரிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐஸ். வாழ்க்கை அவங்களுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் அறிவுக்கு அத்தாரிட்டியா இருக்கிறது நீங்க தான். அதனால நீங்க தப்பு செஞ்சா அவர் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பிளாக் போர்டுல எழுதுகிற பொழுது பதிலை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். எழுதக்கூடியதை எழுதுவதற்கு முன்னர் நீங்கள் வகுப்பறை பாடத்தை திட்டமிடுகின்ற பொழுது நாம் என்ன எழுதுகிறோம், அதுக்கு எந்த ஒற்றுப்பிழையும், எந்த இலக்கண பிழையும்,
எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குங்க அப்படிங்கிறது தான் இதுல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தாப்புல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஹைலைட்டிங் மெயின், அதான் முக்கியமானதை. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இது நான் போடாம விட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல. ஹைலைட்டிங் மெயின் லெஜிபிலிட்டிக்கு அடுத்தாப்புல ரைட் வெயிட் ரைட். ஹைலைட்டிங் மெயின் நான் போடாம விட்டுட்டேன், ஆனா நீங்க வச்சுக்கோங்க. ஹைலைட்டிங் மெயின் அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்க, நீ முக்கியமான பாயிண்ட அண்டர்லைன் பண்ணணும். இப்ப ஸ்பெல்லிங் எழுதுற, நீ ஸ்பெல்லிங் எழுதுறப்ப நீ கிராமர் அப்படின்னு ஸ்பெல்லிங் எழுதுற அப்படின்னு வச்சுக்கோமே. நீ ஸ்பெல்லிங்க வந்து கிராமர்னு எழுதுற, அதுல வந்து அந்த கிராமர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏ தான் வந்து எனக்கு வந்து ஒண்ணும் பண்ண தெரியல, ஆனா நீங்க வந்து பாத்துக்குங்க. இப்படி இருக்கிறப்போ அதை அண்டர்லைன் பண்ணி காமிங்க. இந்த ஏஆர்இ அப்படிங்கிறதுல இ சமயத்துல சில பேர் சேர்த்துருவான், அதனால அதை அண்டர்லைன் பண்ணி காமிங்க, ஹைலைட் பண்ணி கொடுங்க. முக்கியமானதை ஹைலைட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல எங்க மிஸ்டேக் பண்ணுவான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்க, கிராமர் அப்படின்னு எழுதுறப்போ இந்த ஏங்கிற இடத்த வந்து அவன் என்ன பண்ணுவான், மிஸ்டேக் பண்ணுவான். அப்போ நான் ஏயை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏ வந்து கேபிட்டல்ல எழுதியிருக்கேன். இப்ப பிளாக் போர்டுல எதுவும் தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா ஹைலைட்டிங் மெயின். ஹைலைட்டிங் மெயின் அப்படிங்கிறப்ப வந்து நான் அந்த கிராமர்னு எழுதியிருக்கேன்னா ஏ கேபிட்டல்ல எழுதியிருக்கேன், நீ அதை அண்டர்லைன் பண்ணி காமி, அது பக்கத்துல ஒரு ரவுண்ட சுத்தி காமி, அப்படி இல்லைன்னா அதை கலர் சாக் பீஸ்ல யூஸ் பண்ணி காமி. இப்படி காமிக்கிறப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப கிராமருக்கு ஸ்பெல்லிங் நான் சொல்றதா கிராமர் ஸ்பெல்லிங் நான் ஏற்கனவே ஒண்ணு எழுதியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி எழுதக்கூடாது. நான் ஒரு தப்பு பண்ணேன். இப்போ நம்ம கரெக்டா எழுதணும்னாக்க, இப்ப தம்பிங்களா நீங்க டியூஷனுக்கு இப்படிதான் ஸ்பெல்லிங், டியூஷன் TUITION அப்படிங்கிறதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங்கு. இதே மாதிரி நீங்க தமிழ்ல எழுதுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, மாணவன்னா அது ரெண்டு சொல்லினா அப்படின்னு சொல்ல போனா தன்னகரனாவா தன்னகரனா, அதுக்கு ரைட். இட்டு இங்கு இட்டு இந்து இப்பு இட்டி ரைட். தன்னகரனா அப்படிங்கிறதா மாணவனுக்கு வராது, 3 சொல்லி நான் தான் வரும். அந்த 3 சொல்லி நான் வரும்னு சொல்லிட்டு நீ 3 சொல்லி நாவோட எழுதணும். இப்ப டியூஷன் நான் சொல்லியிருக்கேன், பல பேரு டியூஷனுக்கு ஸ்பெல்லிங் என்ன எழுதுறான், TUTION எழுதுறான், அது தப்பு. TUITION எழுதுறதா ரைட்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க தப்பான ஸ்பெல்லிங்க போர்டுல எழுதாதீங்க, கரெக்டான ஸ்பெல்லிங்கையே நீங்க போர்டுல எழுதுங்க. அதான் நான் சொல்றேன். கரெக்டான ஸ்பெல்லிங்கை எழுதி அந்த எரர் ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா, TUI, அது கீழே ஹைலைட் பண்ணுங்க. மெயின் பாயிண்ட ஹைலைட் பண்ணி எய்தர் அண்டர்லைன் பண்ணியோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன வாய்ப்புல அது இருக்கோ அந்த வாய்ப்புல ஹைலைட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டாக்க, மாணவர்களுக்கு மத்தியில 2 விதமான மாணவர்கள் இருப்பாங்க. சில பேர் ஏர் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், சில பேர் ஐ மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏர் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னா காதுல கேட்கறதா மெயினா வச்சிருப்போம். நிறைய பேர் அப்படிதான் இருப்போம். நம்மளாம் எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ சில பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம், 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணி அந்த பாயிண்ட் அடி, அந்த கதடி, இந்த கதடி, அந்த நாவல் இப்படி ஸ்டோரி போகும்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம 4 பேர் டிஸ்கஸ் பண்றதை தாண்டி ஒரு பொண்ணு இருப்பா, அவ நீ சொல்றதெல்லாம் விடு, நீ நோட்ஸ் எழுதி வச்சு அதை கொஞ்சம் கொடு அப்படின்னு அவ அந்த நோட்ஸை வாங்கி பார்ப்பான். அவ எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்னா, அதான் வந்து ஐ மைண்டட், விஷுவல் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் யாருன்னா ஏர் மைண்டட், ஆரல் மைண்டட் ஸ்டூடெண்ட். ஆனா கிளாஸ் ரூம்ல 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பான். நீ வெறுமன டியூஷன் அப்படின்னு நீ தப்பான ஸ்பெல்லிங்ல போர்டுல எழுதி போட்டு இது மாதிரி தப்பா எழுதுறாங்க, ஆனா TUITION தான் கரெக்ட்னு நீ சொல்லி 2வது எழுதுனீங்கன்னா அவனுக்கு குழம்பி போயிடும். அதனால ஒண்ணு கரெக்டானதை மட்டும் போர்டுல எழுது, TUITION கரெக்டான ஆன்சர் மட்டும் போர்டுல எழுது. அப்படி இல்லைன்னா TUTION எழுதி அது பக்கத்துல ஒரு இன்ட் போட்டுட்டு TUITION அப்படின்னு நீ கரெக்ட் அப்படிங்கிறத எழுதி அது பக்கத்துல ஒரு டிக் போட்டு அப்படி போடுறப்போ வந்து அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளலாம். ஆக பிளாக் போர்டுல எழுதுறப்போ கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. பிளாக் போர்டுல அண்டர்லைன் பண்ணியோ, கேபிட்டல் லெட்டர் கொடுத்தோ, ரவுண்ட் பண்ணி காமிச்சோ,
போல்டு லெட்டர் ஃபாண்ட் சைஸ் பெருசா காமிச்சோ, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அது பக்கத்துல ஒரு கட்டம் போட்டு காமிச்சோ, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்து நம்ம அந்த பிளாக் போர்ட்ல நம்ம மெயினான பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணலாம். தட் இஸ் ஹைலைட்டிங் மெயின். அடுத்த விஷயம் டெலீட் பண்ணணும். நம்ம பிளாக் போர்டை டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்றது? என்னைக்குமே நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒன்று சொன்ன ஒரு பாயிண்ட் காலையில பேசிட்டு இருக்கும்போது, டீச்சருக்கு வரக்கூடிய டிசீஸ்ல ஒரு டிசீஸ் வந்து அந்த வீசிங் ட்ரபிள். அந்த வீசிங் ட்ரபிள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க பிளாக் போர்டில் அந்த சாக் பீஸுடைய டஸ்ட் எல்லாம் பதிஞ்சு போய் கிளாஸ் ரூம்ல டீச்சருக்கு உள்ள போய் ஸ்டோர் ஆகி வீசிங் வருது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மெத்தட், அது வெட்டு கிளாத் ஈரமான துணியை வச்சுக்கிட்டு பிளாக் போர்டை அணைக்கலாம். இன்னொன்று பிளாக் போர்டை டெலீட் பண்றப்பயே மைண்ட்ல வச்சுக்கோங்க, டாப் டு பாட்டம் தான் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு அந்த டெஸ்டரை கிளாஸ்லயே தட்டுறது, இதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு ஆக்வர்ட் பிஹேவியர் இந்த கிளாஸ். ஆனா இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஆக்வர்ட் பிஹேவியர் எங்க கிளாஸ்ல நாங்க உருவாக்குறோமா நாங்க பண்றோமாங்கிறது எனக்கு தெரியல. ஐ மே ஆல்சோ மே கமிட் தி ஆக்வர்ட் பிஹேவியர் இன் தி கிளாஸ். ஆனா ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க, அண்ணா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சோப்பு போடுறவன் சுத்தமா இருக்கானா அழுக்கா இருக்கானாங்கிறத பார்த்தாங்க, அந்த சோப்பு போட்டா சொக்கா சுத்தமாகுமாங்கிறத பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இப்படி எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரசூல் கரெக்டா செய்யறானா அப்படிங்கிறத நீ பார்க்காத, இதை செய்யறப்போ உன் கிளாஸ் கரெக்டா இருக்குமாங்கிறத மட்டும் செய். ஆக ப்ளீஸ் ஃபாலோ வாட் ஐ ஆஸ்க் யூ டு ஃபாலோ, டோன்ட் ஃபாலோ வாட் ஐ டூ. ரொம்ப முக்கியம். பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ஃபாலோ வாட் ஐ சே. But you please follow what I say. Don't follow what I do. That is very important things. Top to bottom na classroom la erase பண்ணனும். நீ erase பண்றப்ப classroom la எந்த இம்ப்ரஷனும் இல்லாம erase பண்ணனும். classroom la இம்ப்ரஷனே இல்லாம நீ black board வச்சு இப்படியே erase பண்ற அப்படினு சொல்றப்போ, black board la நீ எந்த இதுவும் இல்லாம erase பண்ற. சார் இப்ப பாதி தெரியுதா முழுசு தெரியுதா? பாதி பக்கம் தான் தெரியுதா? விஷுவல்ஸ் வேணாமா? இல்ல ரொம்ப அசிங்கமா தெரியுதா? ஏகமா ஓகேமா, நீ கிளாஸ்ல வந்து டாப் டு பாட்டம் உள்ளது பிளாக் போர்டுல எந்த இம்ப்ரெஷனும் இருக்கக்கூடாது. அந்த எழுதி வச்சிருக்கக்கூடிய லெட்டரோட இம்ப்ரெஷன் பிளாக் போர்டுல இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டாக்க அந்த இம்ப்ரெஷன் தான் உனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, என்ன எழுதியிருக்குங்கிறத காட்டி கொடுக்கும். அனி எழுதுறப்பயே லைட்டா ஃபெதர் டச்சா எழுதணும். மஸ்ட் பி டெலிட்டட். ரொம்ப முக்கியம். கிளாஸ் ரூம்ல நீ எழுதுனத கிளாஸை விட்டு வெளியில வர்றப்போ வேற என்ன அசிங்கமா தெரியல. ரைட், ஓகே. இல்ல இப்படி இப்படி கையை காட்டுவாங்க. நீ பிளாக் போர்டுல இட் மஸ்ட் பி அடிட்டட். டாப் டு பாட்டம் தான் அப்படியே டெலீட் பண்ணணும். இப்படிதான் டெலீட் பண்ணணும். டெஸ்டரை வச்சு இப்படி பண்ணக்கூடாது. டெஸ்டரை வச்சு இப்படியே டெலீட். இப்படி கூட இப்படி இழுத்து விட்டுட்டு அப்படியே நிறுத்திடணும். இப்படி இழுத்துட்டு இப்படி பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணணும். நீ கிளாஸ் ரூம்ல என்ன எழுதியிருக்க, ரொம்ப நீ எங்கேயாவது டீச்சிங் ப்ராக்டிஸ் போனா, இல்லை இப்போல்லாம் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசில எல்லாம் என்ன ஒன்று சொல்றாங்கன்னா, டீச்சரை அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி டீச்சரை கிளாஸ் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸ் எடுத்து பார்க்குறப்ப ஹையர் எஜுகேஷன்ல எல்லாம் பவர் பாயிண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லோயர் கிளாஸ்ல கிளாஸ் எடுத்து பார்க்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம கிளாஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரப்போனா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷுவை பார்ப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீ கிளாஸை முடிச்சுட்டு போறப்ப பிளாக் போர்டை டெலீட் பண்ணிட்டு போயிருக்கியா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. திஸ் இஸ் த மேட்டர் விச் இஸ் வியூடு வெரி சீரியஸ்லி. அதனால கிளாஸை விட்டு வெளியில போறப்போ கிளாஸை நீ டெலீட் பண்ணிட்டு போகணும். இது மொத்தம் இந்த 6 விஷயம் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த 6 விஷயம் தான் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரைட், ஓகே. நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6 விஷயமும் பிளாக் போர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்.
சரி, நம்ம பிளாக் போர்டை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், கிளாஸை வந்து பலவிதமான ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷனை யூஸ் பண்ணி கிளாஸை நடத்தணும். நம்ம ஏகப்பட்ட தூண்டுதல் மாறுபாட்டு திறன்களை யூஸ் பண்ணி கிளாஸை நடத்தணும். நடத்திட்டே இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன பண்றோம், கேள்விகள் கேட்டு என்கரேஜ் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் அந்த கேள்விகள் கேட்கணும். அது எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ப்ரோபிங் கொஸ்டின், கிளர் வீணா அவனை ரைட்டா கேள்வி கேட்டது மூலமா லாஜிக்கா திங்க் பண்ண வச்சு, ஒய், ஹவு, வாட் அப்படின்னா திங்க் பண்ண வச்சு கேள்விகள் கேட்டு கிளாஸுக்கு இதெல்லாம் பாடம் நடத்துறோம். இந்த பாடம்னா கிளாஸ் ரூம்ல நின்றுக்கிட்டு பிளாக் போர்டை யூஸ் பண்ணி பாடம் நடத்துறோம். பிளாக் போர்டை யூஸ் பண்ணி நடத்துறப்ப பிளாக் போர்டை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தியும் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் கிளாஸுக்கு லைட்டா இப்ப இன்ட்ரடியூஸ் ஆகும், என்டர் ஆகும். இந்த ரெகுலர் கிளாஸுக்கு நம்ம லைட்டா என்டர் ஆகுறப்போ என்டையர் ரெகுலர் கிளாஸை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ ஒருத்தருக்கு ஒரு ஹெர்போட்சியன் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. அது நார்மலா வந்து உங்க கிளாஸ்ல பெடகாஜி கிளாஸ்ல அதை பத்தி சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம மினி டீச்சிங்லேயே அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிப்போம். பட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் முக்கியமா 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதில் நம்பர் 1 என்ன பண்ணணும்னா டீச்சர் மோட்டிவேட் பண்ணணும். நம்பர் 1 என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னாக்க, கிளாஸ் ரூம்ல டீச்சர் ஃபாலோ பண்ணக்கூடியது இன்ட்ரோடக்ஷன். இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பாடப்பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்தாப்புல என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, டெவலப்மெண்ட். பாடத்தை டெவலப் பண்ணி நம்ம கொண்டு போகணும். பாடத்தை டெவலப் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம ரீகேபிச்சுலேஷன் பண்ணணும். சம்மிங் அப் நம்ம என்ன பண்ணணும், ரீகேபிச்சுலேஷன். அதுதான் என்ன பண்றோம்னாக்க, ரீகேப் பண்றதுன்னு நிறைய அந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, பர்டிகுலரா இந்த சமையல் ப்ரோக்ராம்ல ரீகேப் பண்றதுங்கிறாங்க. அதான் ரீகேபிச்சுலேஷன். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோங்கிறத சம்மிங் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கு ஒரு ஃபாலோ அப்பா நம்ம கிளாஸ் ரூம்ஸ்ல இதை தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு ஹோம் அசைன்மெண்டாவோ என்னவோ சொல்லி முடிக்கணும். இப்போ எந்த கிளாஸ் ரூமும் இந்த 5 ஸ்டெப்ஸ்ல தான் ஆரம்பிக்கணும். மோட்டிவேஷன், இன்ட்ரோடக்ஷன், டெவலப்மெண்ட், ரீகேபிச்சுலேஷன் அண்ட் ஃபாலோ அப் ஆக்டிவிட்டிஸ். இதை தமிழ்ல பார்த்தோம்னா வகுப்பறை ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்னா, பாத்தீங்களாமா, இதுதான் எந்த கிளாஸ்லயும் நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா வகுப்பறையில ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறப்ப இந்த 5 படிநிலைகள்ல பாடம் நடத்தணும். ஆர்வமூட்டல், நீங்க ஏற்கனவே லா ஆஃப் ரெடினஸ் எல்லாம் படிக்கிறப்ப அது பண்ணிருக்கோம். ஆர்வமூட்ட வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். ஆர்வமூட்டல், அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்துனதுக்கு அப்புறம் பாட வளர்ச்சி. பாட வளர்ச்சினா பாடத்தை தொடர்ந்து வளர்ச்சி கொண்டு போகணும். அந்த பாட வளர்ச்சியில தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன், கொஸ்டினிங், பிளாக் போர்டு, அதுக்கப்புறமேல என்னது நிறைய சொல்றோம் இல்லையா, இங்க ஓடணும் அங்க ஓடணும், அப்புறம் பையனுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும், ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம், இதெல்லாம் பாட வளர்ச்சி. பாட வளர்ச்சிக்கு அப்புறம் ரீகேபிச்சுலேட், தொகுத்து கூறணும். ஒரு வகுப்பறையில இவ்வளவு நேரம் என்ன டீச்சர் நடத்தினாருங்கிறத தொகுத்து கூறணும். அதுக்கப்புறம் அந்த பாடம் தொடர்பா ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டு நம்ம கிளாஸை முடிக்கணும். அததான் என்ன சொல்றாங்கன்னாக்க, மோட்டிவேஷன், இன்ட்ரோடக்ஷன், டெவலப்மெண்ட், ரீகேபிச்சுலேஷன் அண்ட் ஃபாலோ அப் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமா நீங்க பண்றது அப்படின்னு சொன்னாக்க, தமிழ்ல சொன்னாக்க ஆர்வமூட்டல், மோட்டிவேஷன், அறிமுகப்படுத்துதல், இன்ட்ரோடக்ஷன், பாட வளர்ச்சி, டெவலப்மெண்ட், தொகுத்து கூறுதல், ரீகேபிச்சுலேஷன், தொடர் பணி தருதல், தொடர்ந்து செயலாற்ற வேண்டிய பணி, தொடர்பணி தருதல், ஃபாலோ அப். ஆர்வமூட்டல், அறிமுகப்படுத்துதல், பாட வளர்ச்சி, தொகுத்து கூறுதல், தொடர்பணி தருதல். இந்த 5 ஒர்க்கும் கிளாஸ்ல நம்ம ரெகுலர் கிளாஸ்ல போன உடனே ஃபாலோ பண்ண வேண்டியது. இதை ஒவ்வொன்றையும் தனித்தனி மைக்ரோ ஸ்கில்லா கூட திருச்சி அவரு ஆலன் ரயன் கண்டுபிடிச்சப்ப சொன்னாரு. ஸ்கில் ஆஃப் இன்டெக்ஷன் ஒண்ணு இருக்கு, ஸ்கில் ஆஃப் கன்க்ளூஷன் ஒண்ணு அவர் கொடுத்தாரு. பட் நம்ம அதுக்குள்ள டீட்டெயிலா போகல, நம்ம ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள வரோம். ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள வரப்போதான் நம்ம இதுல மொத்தம் 4 முக்கியமான பாயிண்ட்டை நம்ம இதுல ஹைலைட் பண்ண போறோம்.
beginning statement, testing previous knowledge, proper sequence, statement relating objectives and content. Beginning statement அது தொடங்கும் சொற்றொடர், தொடங்கும் சொற்றொடர். Testing previous knowledge, முன் அறிவை சோதித்தல். Proper sequence, சரியான தொடர்ச்சி. Statement relating objectives and content, பாடப்பொருளையும் பாட நோக்கத்தையும் இணைக்கும் சொற்றொடர். பாடப்பொருளையும் பாட நோக்கத்தையும், objectives and content, இது 4 முக்கியம். இது நாளையும் பார்த்துட்டு நம்ம கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்றப்போ, ஒரு லெசனை இன்ட்ரடியூஸ் பண்றப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதுல பிகினிங் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ரொம்ப பாடத்துல ரொம்ப முக்கியம். நிறைய கிளாஸ் ரூம்ஸ்ல பிகினிங் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். தொடங்கும் சொற்றொடர் இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்டூடெண்ட்ஸையே ப்ரிப்பேர் பண்றது. அதான் காலையில டீச்சர்ஸ் குட் மார்னிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப எல்லாருமே மோட்டிவேட் ஆகிருக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ரைட்? இட் கன்வெர்ட்ஸ் த மைண்ட். ஏதோ அப்பாஸ்ட்ரஃபில ஏதோ மிஸ்டேக் இருக்கு. தொடங்கும் சொற்றொடர்ல ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த அட்ராக்ட்ஸ் தி அட்டென்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க கிளாஸ் ரூம்ல நான் இது ரிலேட்டடா 3 விஷயம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீ நல்ல உடை அணிந்து செல், உனக்கு அத்தனை கதவுகளும் திறந்திருக்கும். முதல் 3 வார்த்தையில் உலகம் உன்னை யார் என்று தெரிந்து கொள்ளும். அந்த முதல் நீ பேசக்கூடிய 3 வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றப்போ நம்ம விவேகானந்தருடைய டாக்க சொல்லுவாங்க. எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ விவேகானந்தர் எழுந்து சொன்னாராமே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாராமே. அங்கதான் அந்த பிகினிங் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி உங்க கிளாஸ் ரூம்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிகினிங் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸலண்டா இருக்கும். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை, நான் பேசும்போது கேட்கிறதா? கேட்கிறது மேடம். அப்போ நான் இங்க உருவாக்கக்கூடிய ஒளி ஒன்னை சேருகிறது. இந்த ஒளி சேருகிறது என்றால் அது எப்படி சேருகிறது, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். சவுண்ட் அப்படின்னு சொல்லணும் அந்த பிகினிங் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட்ல எதுல வேணாலும் மனித மனத்துக்கு இன்பம் தரக்கூடியது இலக்கியம். இலக்கியத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ தமிழுக்கு இலக்கணம் என்று சொல்ல போனால் தமிழுக்கு முகவரி தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை நாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். தெய்வ புலவர் திருவள்ளுவர், அவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி உங்களுடைய பிகினிங் ஸ்டேட்மெண்ட், poetry is the spontaneous overflow of powerful feeling. Let us discuss poetry today அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். மனித உயிர்கள் உணவை அடிப்படை, உணவே மனித உயிருக்கு ரொம்ப முக்கியம். அதாவது உண்ட உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அடிப்படை தேவைகள் மனிதனுக்கு. அது உணவை என்றால் என்ன, அது எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். பிகினிங் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு பிகினிங் ஸ்டேட்மெண்ட் நீ நடத்த போற பாடத்துக்கு குட் மார்னிங் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான பிகினிங் ஸ்டேட்மெண்டோட உன் கிளாஸை நீ ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிளா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விவேகானந்தர் சொன்னதை அது கொண்டு போறோம். அடுத்தது என்ன கொண்டு போறோம்? டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ். ஸ்டூடெண்ட்ஸுடைய டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ். இந்த பிகினிங் ஸ்டேட்மெண்ட்டை நீ சொல்ல ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸை என்ன சொல்ல போறோம்னு அடுத்தது கொண்டு போறோம். அதுதான் ரொம்ப பிகினிங்ல ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸை என்ன நீ சொல்ல போறங்கிறத அடுத்தது கொண்டு போகணும். அடுத்தது அவனுடைய நாலேஜ். இப்போ நாம மாணவர்களே கடுகை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக தெரித்தது குரல். என்னைக்காவது கடுகை தொலைக்க முடியுமாப்பா? அணு, உலகத்திலே சின்ன பொருள், அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக தெரித்தது குரல் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. அணுனா என்ன? சயின்ஸ்ல படிச்சிருப்பீல. அணுனா என்ன? கண்ணால பார்க்க முடியாதது அணு. அந்த அணுவை தொலைக்க முடியுமா? தொலைச்சிருக்காங்க. அதுக்குள்ள 7 கடலை புகட்டி இருக்கான். அந்த 7 கடலை புகட்டி அவ்வளோ செய்திகளை சொல்லி இருக்கிறதா திருக்குறள். அது மாதிரி 2 வரியில எவ்வளோ செய்திகளை சொல்லி இருக்கு திருக்குறள். அதை பத்தி நம்ம பார்ப்போம். பிகினிங் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. எந்த உனக்கு திருக்குறளை பத்தி என்ன தெரியும் சொல்லு. நீ திருக்குறளை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்கம்மா, யாராவது சொல்லுங்க.
திருக்குறளில் 1330 பாடல்கள் இருக்கின்றது. 1330 திருக்குறள் இருக்கு. திருக்குறள் 133 அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழ் 10 பாடல்களை கொண்டது, 10 குறள்களை கொண்டது. 3 பால்களை, முப்பால்களை அடிப்படையாக கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அது எத்தனை வரிக்குள்ள அது சொல்லியிருக்காங்க? 2 குறள் வெண்பாவில் அமையப்பட்ட 2 வரிய என்ன இலக்கணத்துல சொல்றோம்? இப்ப சொன்னீங்களே குறள் வெண்பா, குறள் வெண்பா சொல்றோம். ஈரடி ரைட்டுமா, ஈரடி வெண்பா, குறள் வெண்பா அப்படின்னு சொல்றோம். நீங்க இவ்வளவு நேரம் சொன்னது வந்து ரீகால் பண்ணி சில ஆன்சர் சொன்னீங்க. திருக்குறளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மெமரியில நீங்க மீட்டறிந்து சொன்னீங்க. மீட்டறிந்து அப்படின்னு சொன்னாக்க ரீகால் பண்ணி அப்படின்னு சொன்னீங்க. 2 அடியில சொல்லியிருக்காங்க. 2 அடியை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு நான் சொல்லி ஒரு க்ளூ சொல்லி நீங்க சொன்னீங்க. அதை ரெகக்னைஸ் பண்ணுறீங்க. மீட்டறிதல், இது அடையாளம் காணுதல், ரெகக்னிஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பாடத்தை பிகினிங் ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய ப்ரீவியஸ் நாலேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அடுத்த கொஸ்டின் கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பாயிண்ட் சொல்ல நடத்த வர்றோமோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு போறோம். இப்ப யாராவது சொல்லுங்க, நீங்க மேத்தமெட்டிக்ஸை பத்தி நீங்க படிக்கிறீங்க, சொல்லி தருவீங்க. இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், மேத்தமெட்டிக்ஸோ இல்ல கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ, சார் இந்த பாடத்தை நான் நடத்துறப்போ இப்படி ஒரு பிகினிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், அந்த பிகினிங் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜை கொண்டு வருவேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்களேன். உங்க சப்ஜெக்ட் மேபி பயாலஜி, மேபி தமிழ், ஆர் மேபி ஏதாவது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு என்ன பத்தி பாடம் நடத்த போறேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல நான் ஒரு பாடம் நடத்த போறேன். என்ன இங்கிலீஷ்ல பாடம் நடத்த போறேன்? கேபிட்டல் லெட்டரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாடம் நடத்த போறேன். என்னுடைய பிகினிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னாக்கா, யூசிங் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ் த கேபிட்டல் ப்ராப்ளம் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூசேஜ். யூசிங் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் இஸ் கேபிட்டல் ப்ராப்ளம் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூசேஜ். So, okay, boys, where do you use capital letter? அப்படின்னா கேட்கிறேன். எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவீங்க? நீங்க ஆன்சர் சொல்லுங்க. உங்களுடைய பிகினிங் ஸ்டேட்மெண்ட் அது என்னன்னாக்கா, யூசஸ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் இஸ் த கேபிட்டல் ப்ராப்ளம் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, அந்த வேர் டு வி யூஸ் கேபிட்டல் லெட்டர் அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். அப்ப நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் போடணும். நேம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர் போடுறோம். நெக்ஸ்ட் நேம் எழுதும்போது கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணனும். நேம் எழுதுறப்ப கேபிட்டல் லெட்டர் போடுறோம். ஓகே, தென் ஒரு சென்டென்ஸோட பிகினிங், சென்டென்ஸ் உடைய பிகினிங் கேபிட்டல் லெட்டர். வேற எங்கெல்லாம் புக் நேம் ஆஃப் தி புக் கேபிட்டல் லெட்டர் நம்ம யூஸ் பண்றோம். நேம் ஆஃப் தி புக் ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் தி. சோ இதெல்லாம் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர், வேல்யூ வி யூஸ் கேபிட்டல் லெட்டர், யூசஸ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் பத்தி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அடுத்த விஷயம் புரியுதா? இதுதான் நம்ம அடுத்தது, எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அப்படிதான் வந்து டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜில இருந்து நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து நம்ம கொண்டு வந்து குறிக்கிறது. ஓகேயா? அது 2. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை நம்ம ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. ப்ராப்பர் சீக்வன்ஸ், தொடர்ச்சி, முறையான தொடர்பு அது இருக்கிறதுங்கிறது. இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன கேபிட்டல்? இப்ப 2-3 பேர்லாம் சொல்லியிருக்காங்க. பிகினிங் ஆஃப் த புக் டைட்டிலுக்கு முன்னாடி கேபிட்டல் யூஸ் பண்றோம், பிளேசஸ்க்கு முன்னாடி கேபிட்டல் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்களே, நேம்க்கு முன்னாடி கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றோம். இந்த புக்கு, நேம் இதெல்லாம் சேர்த்து சொல்லணும்னாக்க என்ன வார்த்தை அதுக்கு யூஸ் பண்றோம்? ஸ்டார்ட் ஆஃப் எ நியூ சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். ஒரு புக்கு, ஒரு நேம் ஆஃப் த புக், or name of a place, and a particular place in fact, and the name of a particular book, and the name of a particular person. இது எல்லாத்தையும் how do we call, what type of noun we call it? proper noun. Proper noun, very good. Proper noun அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து அவர் பேருந்து நான் இப்படி கேள்வியை கேட்டு வரும் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ப்ராப்பர் சீக்வன்ஸ். இந்த மாதிரி ப்ராப்பர் சீக்வன்ஸ்ல 2-3 கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபைனலா என்ன சொல்றேன், ஃபைனலா நான் முடிக்க போறேன். என்ன முடிக்க போறேன்? ஓகே, நான் என்ன பாடம் நடத்த போறேன், அது எதுக்காக நடத்த போறேன் அப்படிங்கறத ஸ்டேட்மெண்ட்டை ரிலேட் பண்ண போறேன்.
நம்ம நடத்தக்கூடிய பாடத்துல 2 விஷயம் முக்கியமா. ஒண்ணு என்ன நடத்த போறோம், இன்னொன்னு எதுக்காக நடத்த போறோம். என்ன நடத்த போறோம், எதுக்காக நடத்த போறோம். என்ன நடத்த போறோங்கிறத கண்டென்ட் பாட பொருள். எதற்காக நடத்த போறோம் அப்படிங்கிறத அப்ஜெக்டிவ்ஸ், கற்பித்தல் நோக்கங்கள். அந்த பர்டிகுலர் பாடத்தை எதுக்காக நடத்த போறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டாந்து நம்ம இணைக்கிறோம். என்ன இணைக்கிறோம்னா, நம்ம அப்ஜெக்டிவ்ஸையும் கண்டென்ட்டையும் பாட பொருளையும் பாட நோக்கத்தையும் இணைச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிக்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிக்கிறதா இங்க ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கண்டென்ட். பாட நோக்கத்தையும் பாட பொருளையும் இணைக்கும் சொற்றொடர். பாட நோக்கத்தையும் பாட பொருளையும் இணைக்கும் சொற்றொடர். ஓகே, இப்ப நான் சாதாரணமா கேட்கிறேன், தமிழ் இல்லையா, தமிழ்ல வந்து யாமறிந்த புலவரிலே திரு வள்ளுவர் போல் இளங்கோ போல் வள்ளுவர் போல் கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாருக்குமே கண்டதில்லை அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வந்து பிகினிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே பாய்ஸ், இந்த 3 பேர்ல பாரதியார் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது சொன்னவர் யாரு கேட்கிற கேள்வி. ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான், பாரதியார் அப்படிங்கிறான். டெஸ்டிங் ப்ரீவியஸ். ஓகே, அதுல திருவள்ளுவர் போல் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, அவர் எழுதின புத்தகம் என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் சொன்னா திருக்குறள். குட். திருக்குறளை பத்தி உனக்கு என்ன தெரியும், எத்தனை குறள் எத்தனை வரியில இருக்கும், 2 வரியில இருக்கும். குட். அந்த எத்தனை குறள் டோட்டலா 1330 திருக்குறள். அதை எப்படி பிரிக்கிறாங்க, பிரிவா திருக்குறளை அதிகாரமா பிரிக்கிறாங்க. ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை குறள், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள். ஓகே, இது வந்து ப்ராப்பர் சீக்வென்ஸ்ல வரும். டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜே ப்ராப்பரா சீக்வென்ஸ்ல வரும். அதுல முதல் அதிகாரம் என்ன சொல்லி இருக்காங்கன்னு தெரியுமா வள்ளுவர்? என்னது? இறை வணக்கம். 2வது அதிகாரமா சொல்லக்கூடியது வான் சிறப்பு. அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரமா முறைப்படுத்தி இருக்க. எத்தனை அதிகாரம் இருக்கு? 133 அதிகாரம் இருக்கு. அந்த 133 அதிகாரத்துல வான் சிறப்பு, கல்வி, கல்லாமை, இந்த 5 அதிகாரங்களும் நமக்கு வச்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய இலக்கிய நுட்பங்களை அனுபவிக்க போகிறோம். வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை தெரிந்து கொள்கிறோம், கண்டென்ட். அதுல இருக்கக்கூடிய இலக்கிய நுட்பங்களை அனுபவிக்க போகிறோம், அப்ஜெக்டிவ். தெரிந்து கொள்கிறோம், அப்ஜெக்டிவ். வான் சிறப்பு, கண்டென்ட். புரியுதா? பாட பொருளையும் பாட நோக்கத்தையும் இணைக்கக்கூடிய சொற்றொடர் முடிச்சு. இந்த ஸ்டேஜோட அந்த ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் முடியுது. இந்த ஸ்டேஜோட ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் முடியுது. அந்த ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பாடம் நடத்துறப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றப்போ நீங்க எது வேணாலும் சொல்லலாம். இப்ப மேத்தமெட்டிக்ஸ் சொல்றீங்க, நீங்க நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தோம், நம்ம என்ன பல்வேறு வடிவங்கள்லாம் என்ன மாணவரோட பார்க்கணும். வாழ்க்கை ஒரு பல்வேறு வடிவங்கள் சேர்ந்ததுதான் கணிதம். கணிதம் என்பது பல்வேறு வடிவங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்பிச்சு உனக்கு தெரிஞ்ச வடிவத்தை பத்தி எல்லாம் சொல்லு. டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ். சதுரம், செவ்வகம், வட்டம், அரை சதுரம். கரெக்டா? சரி, அரை சதுரம் வராது, அரை சதுரம் தான் செவ்வகம். அரை வட்டம் அப்படின்னா முக்கோணம் அப்படின்னா அவன் சொல்றான். ஆனா அவன் சொன்னதுக்கு அப்புறம் நேற்று வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், சதுரத்தை என்ன பார்த்தோம், சதுரத்தினுடைய பரப்பளவு பார்த்தோம். சார், பரப்பளவுனா என்ன, நடுவுல எவ்வளவு அளவுல அது பறந்து போயிருக்கோ அது பரப்பளவு. சார், குட், பார்த்தோம். இன்னைக்கு வேற ஒரு இது என்ன, அது நடுவுல எந்த அளவுக்கு பறந்து போயிருக்கோ அது பரப்பளவு. அதை சுற்றி வந்தோம்னு வச்சுக்கீங்க, அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கும். சார், அதுக்கு பேரு சுற்றளவு. சார், வெரி குட். இப்போ இன்னைக்கு வகுப்புல நம்ம எதை தெரிஞ்சுக்க போறோம்னா, சதுரத்தினுடைய சுற்றளவை பற்றி தெரிந்து கொண்டு அந்த கணக்கை வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோம். அப்போ சதுரத்தின் சுற்றளவு அப்படிங்கிறது பாடப்பொருள். அதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்த இருக்கிறோங்கிறது வந்து கற்பித்தல் நோக்கம். அது 2ஐயும் இணைச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அது. இதுல ரொம்ப முக்கியம், நீங்க டீச்சரா இருக்கிறப்போ மேக்சிமம்
ஐ எம் கோயிங் டு டீச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஐ எம் கோயிங் டு டீச்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலா we are going to learn, நாம் தெரிந்து கொள்ள போகிறோம், நாம் அனுபவிக்க போகிறோம், நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை. அந்த பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி டச். ஐ எம் கோயிங் டு டீச் அப்படிங்கிறத விட we are going to learn. there is difference between boss and leader. leader boss என்ன சொல்லுவார்னா you do it, I order you do it அப்படின்னு சொல்லுவார். ஆனா லீடர் என்ன சொல்லுவார்னா let us do it, நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றவர் தான் லீடர். நீங்க வகுப்பறையில ஒரு லீடரா இருந்து let us do it, let us enjoy, let's develop அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஆனா பெட்டர் அவாய்ட் த யூசேஜ் ஐ எம் கோயிங் டு டீச்ங்கிற வார்த்தையை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ போயவே நடத்த போறேன், இப்போ நான் நடத்த போறேன் உங்கள்கிட்ட ஏதாவது எப்படி போயத்தை பத்தி நடத்த போறேன். Poetry is that which begins in delight but that ends in wisdom. மகிழ்ச்சியாக ஆரம்பித்து ஒரு நாணத்தோடு முடியக்கூடியதுதான் கவிதை என்று சொல்லக்கூடியது. ஓகே, do you know anybody, any poet's name? யாராவது சொல்லுங்கம்மா, do you know any poet's name? Wordsworth. Wordsworth, very good. Any other poet? American poet? Okay, you know Wordsworth, very good. Wordsworth is famous for what type of poem? Nature. Nature, description of nature poem. Wordsworth is famous for description of nature. He made the students enjoy the nature. Wordsworth is famous for that poem. Okay, do you know any of his poems so far? Did you study any of his poems in your previous classes? ஏதாவது டைட்டில் ஆஃப் த வேர்ட்ஸ்வொர்த் போயம்? The Solitary Reaper. Very good. Solitary Reaper, you have studied Solitary Reaper in your previous class. Very good. But இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கணும் நம்ம கிளாஸ்ல. ஒரு 5 minutes கிளாஸ்ல is there any poet you know very well? You said Wordsworth. What type of poet is he? He is a natural poet. Why is he called natural poet? Because of his description of the nature. Very good. Do you study any of his poem in your previous class? Solitary Reaper. Very good. What did you study? Solitary Reaper. These are okay. Now you know Wordsworth is the poet. Wordsworth is a natural poet. In his poem, nature is beautifully described. We can enjoy nature in Wordsworth poet. So, having this in your mind, today let us enjoy one of his poems, The Daffodil. அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். Let us enjoy one of his poem, Daffodil. அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். அப்படி சொல்லி முடிக்கிறப்போ let us enjoy அப்படிங்கிறதுல அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் ஹிஸ் போயம்னு சொல்றதுல டேஃபடில்னு சொல்றப்ப கண்டென்ட் இருக்கு. லெட் அஸ் என்ஜாய் ஒன் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் டேஃபடில்னு சொல்றப்போ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி உனக்கு ஏதாவது போயட் நேம் தெரியுமா அப்படின்னு நான் கேட்கிறப்போ ஃபெல்சியா அப்புறம் வந்தாங்க. வேர்ட்ஸ்வொர்த்னு சொன்னீங்க நீங்க. ஏதாவது அமெரிக்கன் போயிட், ஏன்னா நான் நினைச்சு பாடுறத வந்தது அமெரிக்கன் போயிட். அதனால நான் எகைன் அமெரிக்கன் போயிட்டை பத்தி கேட்கிறேன். ராபர்ட் ஃப்ராஸ்ட்னு சொல்றாங்க. வெரி குட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் போயம். டிட் யூ ஸ்டடி எனி ஆஃப் ஹிஸ் போயம் அப்படின்னு அடுத்து போயும் அப்படின்னு கேட்கிறப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? த ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு சொல்றாங்க. That is also very nice. Road Not Taken அப்படிங்கிற போம் வந்து நல்ல போம், written by Wordsworth. இது ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன்ல இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா நான் என்ன சொல்றேன், ராபர்ட் ஃப்ராஸ்ட்ங்கிறது அமெரிக்கன் போயட். அந்த அமெரிக்கன் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய நேச்சுரல் போயட், ஆப்டிமிசம் பத்தி படிக்கக்கூடிய போயட். அவருடைய ஒன் ஆஃப் த போயம்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட், ரோட் நாட் டேக்கன். டுடே லெட் அஸ் என்ஜாய் ஒன் ஆஃப் ஹிஸ் அதர் போம்ஸ், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்னு சொல்லி முடிச்சாக்க தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இது. இப்போ இதுதான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம்.
நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்க ஃபர்ஸ்ட் 3 ஸ்கில் யூஸ் பண்றதுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பிளாக் போர்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்துட்டோம். அதை தாண்டி வர்றப்போ நம்மளுடைய 40 மினிட்ஸ் கிளாஸை மொத்தம் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 5 பிரிச்சுக்கலாம்னு நான் சொன்னேன். அதுதான் மோட்டிவேஷன், இன்ட்ரோடக்ஷன், டெவலப்மெண்ட், ரீகேபிச்சுலேஷன், ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ். ஆர்வமூட்டல், அறிமுகப்படுத்துதல், பாட வளர்ச்சி, தொகுத்து கூறுதல், தொடர்பணி தருதல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதுல ஆர்வமூட்டல், அறிமுகப்படுத்துதல் இது ரெண்டையும் சேர்த்து இருக்கக்கூடியதா ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். அதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பிகினிங் ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து வர்றப்ப ப்ரீவியஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா சீக்வன்ஸ்ல கொண்டு வந்து நம்ம இன்னைக்கு இதை பார்க்க போறோம், இன்னைக்கு இதுக்காக பார்க்க போறோம், இதை பார்க்க போறோங்கிறது கண்டென்ட் பாடப்பொருள், இதற்காக பார்க்க போறோம் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். சோஃபார் நம்ம இது வரைக்கும் எத்தனை ஸ்கில்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? அப்போ இன்னைக்கு இதோட முடிச்சுடுவோமா? காலையில 1 hour எடுத்துக்குவோமா? ரைட். இது வரைக்கும் எத்தனை ஸ்கில்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? 5 ஸ்கில்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஸ்கில்லையும் நம்ம சேர்க்கறதுனா லிங்க் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 5 ஸ்கில்லையும் நம்ம சேர்க்கிறோம்னா அதுக்கு பேரு லிங்க் பிராக்டிஸ். அது ஸ்கில் ஆஃப் இன்டகிரேஷன் கூட சொல்லுவாங்க. 5ஐயும் சேர்க்கிறோம். அது எப்படி சேர்க்கிறோம்? இங்க யாராவது டைப் ரைட்டிங் போயிருப்பீங்க இல்லையா? ASDFGFன்னு ஒன்று படிப்பீங்க, செமிகோலன் KLMன்னு. அது ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற லெட்டர்ஸை மாத்திரம் AS மட்டும் அடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்லையும் அதுக்கு மேல இருக்கிற லைனையும் சேர்த்து லெட்டர்ஸ் அடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ABCD எல்லாம் தனித்தனியா லெட்டர் அடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ABCD எல்லாம் இண்டிவிஜுவலா கம்ப்ளீட்டா டைப்பிங்ல 26 ஆல்பாபெட்டையும் அடிக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் 26 ஆல்பாபெட்டையும் தலைகீழ அடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் 26 ஆல்பாபெட் மட்டும் வரக்கூடிய சென்டென்ஸ், சில சென்டென்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த சென்டென்ஸ் என்னன்னா, பேக் மை பாக்ஸ் வித் 5 dozen லிக்வயர் ஜக்ஸ். பேக் மை பாக்ஸ் வித் 5 dozen லிக்வயர் ஜக்ஸுங்கிற ஒரு சென்டென்ஸ் அடிச்சா அதுல 26 லெட்டர்ஸும் வரும். அந்த 26 லெட்டர்ஸையும் சேர்த்து அடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, தனித்தனியா எல்லாத்தையும் சேர்த்து பண்ண போறது இல்லை. இப்ப நம்ம 5 ஸ்கில்லையும் பார்த்தோம் இல்லையா? அந்த 5 ஸ்கில்லையும் ஒன்னா சேர்த்து நம்ம கிளாஸ் ரூம்ல பார்க்க போறோம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது ஒன்லி 1 ஸ்கில் அட் எ டைம். இவ்வளவு நேரம் பார்த்தது ஒன்லி 1 ஸ்கில் அட் எ டைம். ஆனா ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறப்போ இன்னொரு ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப 2வதா ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு பயன்படுத்துறேன். நீ சொல்லக்கூடிய ஆன்சரை நான் போர்டுல எழுதுறப்போ ரைட்டிங் பீப்புள்ஸ் ஆன்சர்ஸ் ஆன் த பிளாக் போர்டு அப்படின்னு உங்களுக்கு வருது. ரைட்டிங் பீப்புள்ஸ் ஆன்சர் ஆன் த பிளாக் போர்டுன்னு ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல வரும். அதே ஸ்கில் வந்து ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன்ல சேஞ்ச் ஆஃப் சென்சரி ஃபோக்கஸ்ல வரும். அதே இது வந்து பிளாக் போர்டுல நடுவுல நான் எழுதுறப்போ, எழுதி கையெழுத்து போடுறப்போ ஸ்கில் ஆஃப் யூசிங் பிளாக் போர்டுல ஹைலைட்டிங் மெயின் டைட்டில வரும். ஆக ஒரே டைம்ல நிறைய ஸ்கில் மீறி வரும். ஆனா நம்ம இவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணது ஒன்லி 1 ஸ்கில் அட் எ டைம். இப்போ நம்ம பண்ண போறது 5 ஸ்கில்லையும் இன்டகிரேட் பண்ணி அட் எ டைம்ல என்னென்ன ஸ்கில் எல்லாம் வருதோ அந்தந்த ஸ்கில் எல்லாம் சேர்த்து பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நவுன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் போர்டுல போய் எழுதுறேன். நவுன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் இங்கிலீஷ்ங்கிறது அந்த சொல்றப்பயே பிகினிங் ஸ்டேட்மெண்ட் வருது. பிளாக் போர்டில் எழுதுறப்ப டைட்டில் டி வருது. நடுவுல எழுதுறதுனால அப்ராப்ரியேட்னஸ் வருது, லெஜிபிலிட்டி வருது. எழுதுறத கேபிட்டல்ல எழுதி அண்டர்லைன் பண்றேன், ஹைலைட் மெயின் வருது. நான் என்னான்னு கேட்கிறேன் ஸ்டூடெண்ட், அவன் நவுன்னு சொல்றான். அப்போ பீப்புள் டாக் வருது. அந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இவ்வளோதும் வருது. ஆனா கீழே வித்தின் பிராக்கெட்ல இவ்வளோதும் எழுதணும். அப்படி எழுதி கொண்டு வரோம். இதை வந்து நார்மலா ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு மேல இந்த லிங்க் பிராக்டிஸ 15 மினிட்ஸ்ல நம்ம பண்றோம்.
அது எப்படி பண்றோம்னா இது எல்லா ஸ்கில்லையும் இன்டெகிரேட் பண்ணி பண்ணக்கூடாது தான் அந்த லிங்க் ப்ராக்டிஸ். அந்த லிங்க் ப்ராக்டிஸ் நம்ம பண்றதுக்கு அப்புறம் தான் அதுதான் நம்ம மினி டீச்சிங்கா அப்புறம் கொண்டு போக போறோம். சார் இந்த லிங்கை இந்த எல்லாத்துலயும் இது வரைக்கும் நம்ம பேசின இந்த 5 ஸ்கில்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பானைக்குள்ள போட்டு அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்றதா லிங்க் ப்ராக்டிஸ். அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துக்குவோம். இப்போ நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்குவோம். ஸ்டாஃப் மீட்டிங் வேற எங்களுக்கு இருக்குங்கிறாங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் மட்டும் அட்டண்டன்ஸ் சார் எடுப்பாங்க. அதுக்கப்புறம்